நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத் சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர நிப்பஸ்ய ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நம்ம இந்த ரிஷபராசி நேயர்களினாலே கரெக்டா இருக்கக்கூடியவர்கள் முதல் விஷயம். அடுத்ததாக இந்த ரிஷபராசி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி நட்சத்திரம், மிருகஷீ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வீடு கட்டுறாங்க. அவளுக்கு எந்த வாசல் அருமையா இருக்கும் அப்படின்னா தெற்கு பார்த்த வாசல். இந்த தெற்கு பார்த்த வாசல்னாலே யோகம் அதிகம். நீங்க எங்க வேணாலும் பாருங்க, தெற்க பார்க்க வாசப்படி இருக்கு அப்படின்னா யோகம் அதிகம். ஏன்னா அந்த வாயு பகவானுடைய சாரம் தெற்குல வந்து விழும். ஒண்ணு, இந்த தெற்க பார்க்க இருக்கிறதுனால வாசப்படி தர்மராஜாருடைய அனுகிரகம் நல்லா இருக்கும், போஜனஸ்தானம் நல்லா இருக்கும். இந்த தெற்க பார்த்த வாசப்படி இருக்கு பார்த்தீங்களா, அன்னதானத்தில் சிறந்தவர்கள். ஏன் இந்த தெற்கு வாசப்படிக்கு இப்படி ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, தெற்க பார்க்க உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, ஆயுள் அபிவிருத்தி. ஆகையினால ரிஷபராசி நேயர்களுக்கு தெற்க பார்க்க வாசப்படி இருந்தால், அதே மாதிரி தெற்க பார்க்க பூமி வாங்கினால் அமோகமாக இருப்பார்கள். அடுத்ததாக, சாமி நான் தெற்க பார்க்க வாங்கல, எனக்கு வேற திசையில இருக்கு, மாறி இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த 9 கிரகங்கள் உள்ள இருக்கா பார்த்தீங்களா, முதல் விஷயம், யார் எந்த கிரகம் இந்த ரிஷபத்திற்கு பலனை கொடுப்பார் அப்படின்னா, சூரியன் பகையாகி விட்டார் சுக்கிரனுடன். அதனால சூரியனால நமக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. அடுத்தது சந்திர பகவான் ரிஷபராசிக்கு உச்சம் பெறுகிறார். இந்த சந்திர ராசி, இந்த சந்திரன் ரிஷபத்துல உச்சம் பெறத்தினால ரிஷபராசி நேயர்கள் பாதி பேர் ஃபாரின்ல தான் உட்கார்ந்துட்டு வேலை பார்ப்பாங்க. இப்பயும் சொல்றேன், இந்த ரிஷபராசி நேயர்கள் சந்திரன் உச்சம் பெற்று அவருடைய ஜாதகத்திலே சந்திரன் நல்லா இருந்தான்னு நினைச்சுங்களேன், அவன் ஃபாரினை விட்டு வெளியில வரவே மாட்டான். அவன் அங்க பிச்சை எடுத்தா கூட அவன் அங்கேயே தான் பிச்சை எடுப்பானே தவிர அவன் பிறந்த நாட்டுக்கு வரமாட்டான். அப்படி ஒரு யோக ஜாதகம். இரண்டாவதாக, இங்கே செவ்வாய் சமநிலையில் உள்ள ரிஷபராசிக்கு, ஏன்னா சுக்கிரன் நட்புக்காரன், சுக்கிரனும் செவ்வாயும் சமநிலையில் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசியிலே செவ்வாய் வந்து சமநிலையில் உள்ளார். புதன் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கார், நட்புக்காரனா இருக்கார். எதுக்காக இந்த கிரகத்தெல்லாம் சொல்லனா, நான் திசை மாறி இருக்கேன் சார், பயப்படாதீங்க, இந்த கிரகங்கள் உங்களை காப்பாத்துகின்றது, முதல் விஷயம். அடுத்ததாக, குரு பகவான் பகை அடைஞ்சார். சூரியன் பகை, குரு பகை. அங்கே சுக்கிரன் ஆட்சி பெற்றார் ரிஷபத்திலே. சனி நட்பாக உள்ளார். பாருங்க, சனி சுக்கிரன் வீட்டுல நட்பு பெறுகிறான். இந்த ரிஷபராசி நேயர்கள்லாம் அருமையா இருப்பாங்க. சனி பகவானுடைய நட்பு கிடைச்சிட்டனாலே வீட்டுல அமோகம் தான். இவங்க என்ன பண்றாங்க, அடுத்ததாக இந்த ராகு கேது நீச்சம் அடைகிறார். சார், ஏன் இந்த 9 கிரகத்தை தனியா பிரிச்சு சொல்றேன்னு தெரியுமா ரிஷபராசி நேயர்களுக்கு? என் வாசப்படி தெற்க இருந்தால் அதிர்ஷ்டம் நான் சொல்லிட்டேன். ஆனால் இல்லையே, நான் வாடகை வீட்டுல இருக்கேன், தசமாறி இருக்கேன் அப்படின்னா இந்த கிரகங்கள் நமக்கு நல்லதை செய்கின்றன. அதனால தான் நீங்க இருக்கீங்க. சார், எனக்கு நீங்க தெற்குன்னு சொன்னீங்க, ஆனா நான் மேற்க பார்க்க இருக்கேன். மேற்க பார்க்க இருந்த நீங்க அமோகமா 4 வீடு வாங்கியிருக்கீங்க. எப்படி சார்? எனக்கு தெற்கு தான் ஆக்சுவல் ரிஷபராசினா, ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, தெற்க பார்க்க தான் வீடு இருக்கணும். ஆனால் நான் 4 வீடு வாங்கிட்டேன், அமோகமா இருக்கேன். எப்படி சார் எனக்கு? ஆனா என் வீடு மேற்க பார்க்க இருக்கு. அதான் சார் இப்ப சொன்னேன், இந்த நவகிரகங்கள்ல இருக்கு பார்த்தீங்களா, சூரியன் பகை அடைந்தான், குரு பகை அடைந்தான், சந்திரன் உச்சம் பெற்றான், செவ்வாய் சமநிலை உள்ளான், புதன் நட்பு பெற்றான், சனீஸ்வரன் நட்பு பெற்றான், சுக்கிரன் ஆட்சி பெற்றான், ராகு கேது நீச்சம் அடைந்தார்கள். இதுக்கு மேல என்ன சார் வேணும் ரிஷபராசி நேயர்களுக்கு? உட்கார்ந்த இடத்துல சாப்பிடுவாங்க சார். இரண்டாவது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சம் பெற்றார். சிவபக்தியிலும் சிவனுடைய அருள் அவங்களுக்கு உண்டு. சார், எனக்கு வந்து இப்ப திசை மாறி நீங்க சொன்ன மாதிரி நான் அதிர்ஷ்டசாலியா இருந்தா நான் 4 ஒண்ணுமே இல்லை சார்,
எங்க வீட்டுல தரித்திரம் தாண்டவம் ஆடுது. ஆனா எங்க வீட்டு வாசப்படி அதே நீங்க சொன்ன தெற்குல தான் இருக்கு. ஆனா எனக்கு அதிர்ஷ்டம் வரல. இனிமே வரும். இந்த திசை மாறி வீடு கட்டினவங்க மேக்சிமம் தெற்கு திசையில கட்டாம கிழக்குலயோ மேற்குலயோ கட்டிட்டீங்கன்னா பயப்படாதீங்க. ஒண்ணும் கிடையாது. நவக்கிரகம் நம்மள வாழ வைக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு விசேஷமானவர். இங்கே ரிஷபத்துக்குடையவன் சுக்கிரன். சுக்கிரன் பெருமாளுடைய பக்தர். பெருமாளுக்கு தான் கட்டுப்படுவார். அவர் மகாவிஷ்ணுவுக்கு கட்டுப்படுவார். அடுத்ததாக இந்த சுக்கிர பகவான் அம்பாளுக்கும் கட்டுப்பட்டவர். ஆகையினால இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் தெற்கு பக்கம் வீடு கட்டி இருக்கிறவங்க வெரி குட், நல்லா இருப்பீங்க. மாமா எங்களுக்கு திசையெல்லாம் மாறி இருக்கு, நான் வாடகை வீட்டுல இருக்கேன், அந்த திசையிலையும் இல்லை, நான் கஷ்டப்படுறேன். என்ன பண்றதுன்னா, நான் இப்ப சொன்ன பார்த்தீங்களா, மகாவிஷ்ணுவை வாசல் இல்ல கதவுல ஒட்டிடுங்க. பெருமாள் கதவுல, சரியா? அப்படி இல்லைன்னா கதவுல சொந்த வீடா இருந்தா பெருமாளையே கதவை மாத்தி பெருமாளை அந்த ஆற்று போட்டு கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாசக்காலுக்கு பூஜை, ஐயரை வச்சு பூஜை பண்ணுங்க. வாசக்கால் பூஜை நன்றாக இருக்கும். சரி சுவாமி, எனக்கு அதெல்லாம் முடியாது, நான் வாடகை வீட்டுல இருக்கேன், நான் என்ன பண்றது? சார், உங்க ஆத்து கதவை திறந்தோடனே பெருமாள் எழுத்தாப்புல நிக்கிற மாதிரி வைங்க சார். சங்கு சக்கரதாரி அப்படி இருப்பார். இந்த சுக்கிரன் பெருமாளுக்கு கட்டுப்பட்டவன். நீங்க கண்டிப்பா வீடு வாங்குவீங்க. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பெருமாள் உகந்தவர். ஆனா பெருமாள்கிட்ட போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஐக்கியமான அம்பாள், அந்த சிவசக்தி சுரூபமா மாறுவர். ஆனால் இங்க பார்த்தேன்னா இந்த ரிஷபராசி நேயர்களுடைய அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரனை பெருமாள் ஆட்கொள்கிறார். ஆக்சுவலி அம்பாள் தான் வரணும். இது எப்படின்னா, இந்த பூமி பாக்கியத்துக்கு பெருமாளை கொண்டு வர என்ன அவதாரம்? அன்றி அவதாரம். உள்ள பூமியை நோண்டி தூக்கின்னு வந்த வேதத்தை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ற? அப்படியே மேல தூக்கின்னு வர்ற. அப்படிப்பட்ட பெருமாள் பூமியை காப்பாத்துறார். நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? நமக்கு ஒரு லேண்ட் வாங்கி தர மாட்டாரா? ஏன் பயப்படுறீங்க ரிஷபராசி நேயர்களே? எம்பெருமான் மகாவிஷ்ணுவை பாருங்கள். திருப்பதி தான் போகணும் இல்ல, 108 திவ்ய தேசம் இருக்கு. எங்க வேணாலும் பெருமாளை பிடிச்சிக்கிங்க. எந்த ஒரு பெருமாளான்னு பிடிச்சிக்கிங்க. நான் ஸ்ரீரங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், போயிட்டு வாங்க. குலதெய்வம் எல்லாம் அப்புறம். பூமி வாங்கணும். என் பூமி நான் வாங்கிட்டேன், ஆனா எனக்கு சுபிக்ஷம் இல்லை சார். நான் வாங்கி 25 வருஷமா இன்னும் இஎம்ஐ தான் சார் அடைச்சிட்டு இருக்கேன். அந்த வீடு என் பேருக்கே வரல. சில பேர் வீடு வாங்கி கட்ட முடியாம பேங்க் லீஸுக்கு எடுத்துன்னு போயிடுவான். சார், இதெல்லாம் நடக்கக்கூடாது. எனக்கு மகாவிஷ்ணுவை வீட்டுல வைங்க சார், வாசல்ல விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டு கேளுங்கள். ஆத்துல ஒழிச்சுட்டே இருக்கணும் எப்போதுமே. 12 ராசிக்காரர்களும் காலையிலையும் சாயந்தரமும் நீங்க சொல்ல வேணாம் சார், டேப்பு பாடும். ஆத்துல டேப்பை போட்டேன்னா தானா பாடின்னு இருக்கும். ஒரு ஊதுபத்தி சாம்பிராணி ஏற்றி வச்சு பண்ணுங்க. ரிஷபராசி நேயர்கள் அமோகமாக இருப்பார்கள். உங்களுக்கு என்னென்ன வேணும் சார்? அதிகபட்சமா என்ன கேட்க போறீங்க? எல்லாரும் கல்யாணம், குழந்தை, வீடு, வாசல். யாருக்கான பக்தின்னு ஒண்ணு கேட்டேலா? இந்த பூலோகத்துல யாரானு பக்தியை கேட்டேலா? சுவாமி, நான் நல்லா இருக்கணும், இன்று போல் என்றும் என் வம்சம் பகவானை வழிபட வேண்டும். இந்த பூலோகத்துல ரொம்ப கெட்டு போச்சு. வீடு வாங்குறான், வாசல் வாங்குறான், ஐடி கம்பெனி வேலை போகணுங்கிறான், எல்லாம் பண்றான், என்னென்னமோ பண்றான். ஆனா சுவாமிகிட்ட மட்டும் ஒரு பய வரமாட்டேங்கிறாங்க. தாத்தா நல்லா பட்டை எடுத்து வீபதிட்டுண்டார், நாமம் போட்டுண்டார். பாட்டி நல்லா பெரிய 5 ரூபா காயின் மாதிரி குங்குமம் வச்சுண்டா. அப்புறம் அம்மா வந்தா, மாட்டு பொண்ணு வந்தா, சின்னதா வச்சுண்டா. அப்ப தலை நிறைய பூ வச்சுண்டா. அப்ப அதுக்கப்புறம் அம்மா பெரியமா அப்படி வரும்போது 1 கிலோ வச்சுண்டா. இந்த காலத்துல என்ன கலிபுருஷர் பண்ணா தெரியுமா? பொண்ணு நெத்தியில குங்குமம் கிடையாது, கண்ணுக்கே தெரியாது சார், சின்னதா இருக்கும். அடுத்ததாக தலையில புஷ்பமே கிடையாது, அவ ஃப்ரீயா போயின்னு இருக்கா, ஃப்ரீ ஏர்னு. இது என்ன தெரியுமா? அவளுடைய இந்த நம்ம இந்து தர்மத்தில இருந்து வெளியில போறதுனால அவ அது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நிலைமை வருகிறது. ஒரு நாளான நம்ம பக்திக்கு உள்ள போகணும்.
தயவு செய்து வாரத்துல ஒரு நாள் பக்தியாக இருங்கள். நீங்க சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா அனுபவிக்கணும் இல்லையா? சம்பாதிச்சு கஷ்டப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. கரெக்டா நீங்க 35 மாசத்துல 30 மாசம் கட்டிருப்பீங்க, 5 மாசம் கட்ட முடியாம இருக்கும். அதுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க பாருங்க, அது வாங்கினதை விட அதிகமா இருக்கும். இது எனக்கு அதிகமா தெரியாத விஷயமாக இருந்தால் கூட ஓரளவுக்கு என்னை வந்து காண்பவர்கள், செல்பவர்கள், ஜாதகம் பார்ப்பவர்கள் எல்லோரும் இதை வருத்தப்படுகிறார்கள். அதனால ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு பெருமாளை வழிபடுங்கள், ஆனந்த கோலாகலத்துடன் இருங்கள், எல்லாமே கிடைக்கும். கல்யாணம், சீமந்தம், உத்தியோகம், படிப்பு, வெளிநாடு செல்லுதல் எல்லாமே உங்க கிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்றான், அங்கே சுக்கிரன் ஆட்சி பெற்றார். இது ஒண்ணு போதும். ஏதாவது ஒரு கிரகம் வந்து உச்சமா உட்கார்ந்துடணும். அப்படிப்பட்ட ரிஷபராசினியர்கள் இந்த தெற்கு வாசலை வைத்துக்கொண்டு அமோகமாக இருங்கள். அப்படி இல்லாதவர்களுக்கு மகாவிஷ்ணு வாசலிலே வைத்து வழிபடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மகாவிஷ்ணு அனுகிரகம். ஜெய் கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.